பாருங்களேன், சிலுவையிலே ரோமர் 6:23 சொல்லுகிறது, மனிதன் செய்த பாவத்திற்கு கூலி மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு நமக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதிலாக அவர் பரிகாரி ஆனார். யாத்திரம் 15:26 சொல்கிறது, நானே பரிகாரி என்று ஆண்டவர் சொல்கிறார். என் நியமங்களை கை கொள்ளுங்க, என்னை பின்பற்றுங்க, வார்த்தைகளை கை கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க, நானே உங்களுக்கு பரிகாரி என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய குற்றங்களுக்கு பதிலாக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு, அவர் இயேசு சிலுவையிலே நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். நாம் மறுபடியுமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலுவை மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். தேவனோடு சமாதானத்தை அடையும்படியாய் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், தேவனோடு சமாதானம் ஆகும்படியாக அழகாய் கொலோசியர் 1:20 ஆண்டவர் ரத்தத்தினாலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை செய்திருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமானால், நிச்சயமாகவே இந்த சிலுவையின் மூலமாக அன்பு, சமாதானம், ஆசீர்வாதம், அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுக்க விரும்புகிறார். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற அத்தனை நபரும் ஆண்டவரே அந்த காயங்களினால் குணமாகட்டும். ஆண்டவரே, God bless you.